முருகர் பக்தர்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அது ரொம்ப நியாயமான கேள்வி தான் இன்னைக்கு. என்னைக்காவது நீங்கள் முருகா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா? முருகா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாலே போதும். அடுத்த கணமே நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு கொடுப்பாரு. நம்ம வயிறு நிரப்பிடுவார். பசிக்குதுன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் போயிடுறோம். எங்கேயுமே அங்கே கடை இருக்காது. அங்கே நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்காது. அங்கே சாப்பாடு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம முருகான்னு நினச்சி பாருங்களேன். முருகா, நான் இந்த மாதிரி வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர மறந்துட்டேன். எடுத்துன்னு வந்தால் இவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வாங்கி சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. சாப்பாடு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. முருகா எனக்கு பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். சொல்லியிருப்பீங்க நிறைய பேர். அப்போது நமக்கு உடனே வயிறு நிறையும். யாராவது ஒருத்தர் மூலயமா கூப்பிட்டு கொடுப்பாங்க, வாங்க சாப்பிடுங்க அவங்க. அங்கே தான் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கடையும் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக இருப்போம் நம்ம தான். எல்லாம் காலியாக வர டைமில் போயிட்டு ஒரு டைம் கடை மூடுற அளவுக்கு இருந்தால் கூட சரி, வந்து வாங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம், வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா முருகர் படம் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி. நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கஷ்டம்னு நினைக்கும் போது தலையணியில் நம்ம படுத்துட்டு நைட்டு தூங்கிட்டு இருப்போம். கஷ்டம்னு நினைக்கும் போது முருகா நீ என் கூட இருக்கியான்னு நம்ம நினச்சோம்னா அவரோட மடியில் நம்ம தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க. முருகருடைய மடி வந்து நமக்கு தலையணியாக இருக்கும். எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கீங்க? நல்லா யோசித்து பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.